ரகுவம்சம் 9ஆம் பகுதி. திலீபன் நிலம் பார்த்து நின்று சிங்கத்திற்கு இரையாக தயாரான நேரம் அவன் மேல் சிங்கம் விழவில்லை, மாறாக பூமழை பொழிந்தது. தேவலோக மலர்களெல்லாம் வீழ்ந்தன. அவன் அதிசயித்த போது குழந்தாய் என்றொரு வார்த்தை அவன் செவியில் விழுந்தது. அமிர்தத்திற்கொப்பான அந்த இனிய குளிர்ந்த மொழிகளை கேட்டு அவன் நிமிர்ந்த போது சிம்மத்தை காணவில்லை. நந்தினி மட்டும் நின்று கொண்டிருந்தது. தன் தாயினை காண்பது போல் அதனை கண்டான் திலீபன். ஆச்சரியம் அடைந்த அவனிடம் அந்த நந்தினி கூறிற்று, சாந்தமான என் மகனே, உன் குரு பக்தியினை சோதிக்கவே நான் அந்த மாய சிங்கத்தை உருவாக்கினேன். சோதனையில் நீ வென்று விட்டாய். நான் வசிஷ்ட முனிவரால் காவல் செய்யப்படுபவள். அதனால் யமனே என்னிடம் நெருங்க முடியாது எனும்போது இந்த விலங்குகள் எப்படி என்னை அணுக முடியும்? நற்குணம் அனைத்தும் கொண்டவனே, உன் குரு பக்திக்காக மட்டுமல்ல, என்மேல் நீ கொண்ட அன்பிற்காகவும் மிகவும் மகிழ்கின்றேன். அதனால் நீ கேட்கும் வரத்தை தர நான் சித்தமாயிருக்கின்றேன். என்னால் பால் மட்டும் தர முடியும் என எண்ணாதே. யாரும் தர முடியா வரத்தை தனித்து தரும் சக்தி எனக்கு உண்டு என்றது. தன்னை அண்டி வந்த யாசகர்களுக்கும் அகதிகளுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த திலீபனின் கை அங்கே யாசகனாய் நந்தினி முன் நீண்டு நின்றது. அவன் கேட்டான், என் வம்சத்தை விருத்தி செய்யும்படி அளவற்ற புகழுடையவனும் எல்லையற்ற பலம் உடையவனும் களங்கமற்ற அறிவுடையவனுமான ஒரு மகன் சுதக்ஷனை மூலம் எனக்கு வேண்டும். அந்த ஒரு குறையினை தவிர வேறு எல்லாமே எனக்கு நிறைவாய் இருக்கின்றது. நந்தினி அவனுக்கு பதில் மொழிந்தது, என் அன்பிற்கு பாத்திரமானவனே, உன் குறை நீங்க இலையால் ஒரு குவளை செய்து என் பாலை கறந்து அருந்துவாய். நீ கேட்டது கிடைக்கும். அவன் பணிந்து கூறினான், தாயே, உன் கன்று அருந்தியது போக இவரின் ஹோமத்திற்கு தேவையானது போக எஞ்சியதை நான் அவரின் அனுமதியுடன் பருகுவேன். அதுவே முறையானது. மன்னன் தன்னால் பாதுகாக்கப்படும் பூமியின் விளைச்சலில் 6இல் ஒரு பங்கை பெற்று கொள்வது போல நானும் அங்கே பெற்றுக்கொள்வேன். அவனின் மிக பொறுப்பான கடமை கலந்த பதிலில் மகிழ்ந்த நந்தினி உற்சாகமாக தபோவனம் நோக்கி சென்றது. அவனும் அதனை பின்தொடர்ந்தான். அரசர்களுக்கெல்லாம் அரச குருவாக விளங்கும் அவனின் பூரண சந்திரன் போன்ற முக மலர்ச்சியும் அவன் விழிகளில் தெரிந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடும் இதழ் கொடுத்த ஆனந்தமும் நல்லதொரு விஷயம் நடந்ததை எல்லோரும் அறியும்படி தெரிந்தது. அவன் வனத்தில் நடந்ததை மொழியால் கூறியது மறுமுறை சம்பவத்தை கூறியது போலிருந்தது. அவன் நடந்ததையெல்லாம் குருவிடம் முதலிலும் சுதக்ஷனையிடம் அடுத்தும் கூறிவிட்டு நந்தினியினை மீண்டும் வணங்கினான். மிக உயர்ந்த குணங்களை கொண்டிருந்தவனும் சாதுக்களிடம் தனி அன்பு கொண்டவனுமான திலீபன் கன்றுக்கும் ஹோமத்திற்கும் எஞ்சியது போக நந்தினி தனக்கு கொடுத்த பாலை கலனில் ஏந்தினான். அது அவன் மனம் போலவும் அவன் புகழ் போலவும் வெண்மையாயிருந்தது. அதனை தன் குருவிற்கு நன்றி கூறிவிட்டு வான் நோக்கி நீரருந்தும் சேவல் போல் அருந்தினான். அவனின் விரதமும் அதனால் அவன் அடைந்த முழு பலனையும் உணர்ந்த வசிஷ்டமா முனிவர் மிக மகிழ்ந்து மறுநாள் காலை அவனையும் அவன் மனைவி சுதக்ஷனையினையும் ஹோமகுண்டத்தின் அருகில் வைத்து பூஜைகள் பல செய்து மிகுந்த ஆசீர்வதித்து அவர்கள் அரண்மனைக்கு செல்ல வாழ்த்தினார். திலீபன் தன் மனைவி சுதக்ஷனையுடன் ஹோமகுண்ட அக்னியினை வணங்கி பின் குருவினை அவரின் பத்தினி அருந்ததியோடு வணங்கி நந்தினியினை அதன் கன்றோடு இணைத்து வணங்கி அருளோடு கூடிய விடை பெற்றான். சுதக்ஷனையுடன் அவன் தன் ரதத்தில் ஏறி சென்றான். இனிய சத்தத்தை தாளம் போல் கொடுப்பதும் அசைவுகள் ஏதுமில்லாமல் செல்லும் அந்த ரதம் மனதில் ஓடும் தேர் போல் அலுங்காமல் குலுங்காமல் சென்றது. அவன் தன் நகரத்தை அடைந்த போது சில காலமாக அவனை காணாததால் தவித்த மக்கள் திருப்தியே இல்லாத அளவு உதயகால சந்திரனை பார்ப்பது போல பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருந்தார்கள். சந்ததிக்காக விரதமிருந்து இளைத்த உடலுடன் புதிய உற்சாகத்துடன் வந்த அவனை தீரா விழிகளுடன் கண்டு வாழ்த்திக் கொண்டே இருந்தார்கள். தேவேந்திரனுக்கு சமமான செல்வமும் பலமும் கொண்ட திலீபன் மன்னன் தன் உயர்ந்த கொடி பறக்கும் தன் அரண்மனையினை அடைந்தான். தன் மாபெரும் ராஜ்யத்தின் சுமையினை ஆதிசேஷன் பூமியினை சுமப்பது போல தன் பராக்கிரமமான தோள்களில் மீண்டும் தாங்கிக் கொண்டான். பிரம்மனின் மகனான அத்ரி முனிவரின் விழிகளிலிருந்து விழுந்த நீரை திக்தேவியர் எடுத்து ஆகாயத்திடம் கொடுத்தனர். அத்துளிகள் ஒன்றாகி அழகான சந்திரனானது.
சிவனின் நெற்றியிலிருந்து விழுந்த பொறிகளை அக்னி தேவன் கங்கையிடம் கொடுக்க சுப்பிரமணிய சுவாமி உருவானார். அப்படியே நந்தினியின் அருளால் சந்திரனை போன்ற அழகனும் சுப்பிரமணியனை போன்ற வீரனுமான மகனை பெற்றெடுக்கும்படி சுதக்ஷனை கர்ப்பம் தரித்தாள். அந்த கர்ப்பம் திக்பாலகர்கள் எனும் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்னும் 8 பேரின் அம்சத்தோடும் இருந்தது. 9ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.